மிக சிறப்பான படம் இந்த வெள்ளை குதிரையா கல்லோக்கியல் ஸோ வெள்ளை குதிரை தான் அது. ஸோ பாக்கியராஜ் சார் சொன்னார், அவங்க கிழக்கு சீமையில் கதை எப்படி பண்ணாங்க, எத்தனை இடத்துல ரூமை மாற்றி டிஸ்கஸ் பண்ணி கதையை பண்ணது சொன்னாங்க. கிழக்கே போகும் ரயில். அதே மாதிரி நம்ம செல்வமணி கதை பண்ணாருன்னா ஒரு 10 நியூஸ் பேப்பரை பார்ப்பார். அந்த 6 மாதத்தில் என்னென்ன நடந்ததோ அது எல்லாத்தையும் பிட்டாக வச்சு ஒன்றா ஒட்டி அதுக்கு ஒரு கதையை உருவாக்கிடுவார். இந்த வீரப்பன் கதை, ஆட்டோ சங்கர் கதையெல்லாம். ஸோ இதெல்லாம் ஈஸி அப்படின்னு நினைக்காதீங்க, அது ரொம்ப ரொம்ப சிரமம். அதுவும் கெட்டுறக்கூடாது, சொல்கிற ஃப்ளோவில் ஒரு கதையும் கெட்டுறக்கூடாது. ஸோ அந்த 2 விஷயங்களையும் அதே மாதிரி புதுசாக ஒரு கதையை உருவாக்குறதுன்றது பாருங்கள், பாக்கியராஜ் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் ஹாஃப் வந்துடும், அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் எப்படி பண்ணுறதுன்றது அது கிட்டத்தட்ட 1 வருஷம் கூட எடுத்திருக்காங்க. நான் சில படங்களுக்கு கிளைமேக்ஸே வராமையே ஷூட்டிங் போயிடுவேன். அது போகிற போக்கில் வந்துடும் கிளைமேக்ஸ். ஷூட்டிங் எடுக்கும்போதே அது ஒரு நாள் திடீர்னு தோணும். அது ஒரு நல்ல ஃப்ளோ இருக்கிற கதைக்கு ஒரு நல்ல கிளைமேக்ஸ் எப்படி இருக்கும். ஒரு அதாவது முதலுன்னு ஒன்று இருந்தால் ஒரு முடிவுன்னு கண்டிப்பாக இருக்கும். அந்த முடிவு சரியான முடிவை நம்ம தேர்ந்தெடுக்கிற இடத்துல தான் நம்ம இருக்கிறோமே தவிர, எல்லா உணர்வுகளுக்கும் ஒரு முடிவு இருக்குது, எல்லா நிகழ்வுகளுக்கும் ஒரு முடிவு இருக்குது. ஆனால் இந்த பயலுக மிகப்பெரிய ஆளுங்க. ஒரு ஊரை கூட்டு போய் ஒரு மலையை காட்டி, அதாங்க கோயில், இதாங்க தெரு, இதை வச்சு ஒரு கதை பண்ணுங்கன்னா என்னால் லொல்லுடாது. அதில் ஒரு கதையை உருவாக்கியிருக்கான்னா அந்த வேகம், நம்ம ஜெயிக்கணுங்கிற அந்த ஒரு வைராக்கியம். கிடைக்கிற கதையை படமாக எடுக்கிறது வேறு, கிடைக்கிற தயாரிப்பாளர்கள் நடிகர்களை வச்சு ஒரு கதையை உருவாக்குறது வேறு. ஆனால் கிடைக்கிற காட்டுற ஒரு இடத்த பார்த்து ஒரு கதையை ஒருத்தன் உருவாக்கியிருக்குன்னா ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஏன்னா இது சாதாரணமான விஷயம் இல்லை. அப்போ அந்த இடத்த போய் அதில் வாழ்ந்து அதில் இருக்கிற விஷயங்கள் என்ன, பயங்கரமான ஆளுங்க. எனக்கு கூட ஏதாச்சும் ஒரு பாறை கீரை ஏதாச்சும் காட்டுங்க, இவரை நம்பி யாராச்சும் வாய்ப்புக்கு போகலாம். ஏன்னா அவர் அப்படியே கூப்பிட்டு போய் இந்த ஆற்றை காட்டி இதை பார்த்து ஒரு கதை பண்ணுங்கன்றவார். ஒரு நிலத்தை காட்டி இது ஒரு நல்ல விஷயம், ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷன் நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்றது நான் பாராட்டுறேன் உண்மையிலுமே. ஆனால் கண்டிஷன் போட்டிங்க பாருங்க, நான் தான் கதாநாயகன்னு, அங்கே தான் அவன் சிக்கியிருப்பான். ஆஹா, அதையும் ஒரு சேலஞ்சாக எடுத்து பார்த்தீங்களா. ஸோ ஒரு இயக்குனர் முதல் படம் பண்ணுறதுக்கு எந்தெந்த விதமான சோதனைகள் வரும்ன்றதை நல்ல யோசனை பண்ணி பாருங்க. நல்ல வேளை நான் படம் பண்ணும்போது எங்கள் தயாரிப்பாளர், இது பாருப்பா பிரபு கார்த்திக், இந்த 2 பேர்த்து வச்சு ஒரு கதை பண்ணு, கண்டிஷனே தான். எனக்கு மணி ஐயர்னு ஒருத்தர் என்னை கூப்பிட்டாரு, நீங்கள் தான் இந்த ஊமை விழிகள் எல்லாம் கூட ஒர்க் பண்ணிங்களா? ஆமாம் சார், இப்போ இந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்னா கொஞ்சம் மார்க்கெட் இருக்குது, சரி ஒரு படம் பண்ணலாம். சரிங்க, கண்டிஷன் நம்பர் 1 பிரபு கார்த்திக் 2 பேர், அவங்க வச்சு ஒரு கதை பண்ணி, அது சாதாரணமாக முடியுமா? அது 2 ஆங்கிளில் இருப்பாங்க. பிரபு ஒரு ரேஞ்சு, கார்த்திக் ஒரு ரேஞ்சு. அப்புறம் அதுக்கு கதையை பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 2வது கண்டிஷன் போடுறேன், இந்த கதையை போய் அவங்க 2 பேர்த்துக்கு சொல்லி அவங்க ஓகே என்னதான் பட ஆரம்பிப்பேன். இது எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம் பாருங்கள். அப்புறம் முதல்ல யார் ஓகே சொல்லுவாங்க அப்படின்ட்டு ஒரு ஐடியா பண்ணி, நான் நண்பர் நித்யானந்தம் நம்ம டீமோட போய் பிரபு சார் சின்ன தம்பி பெரிய தம்பி ஷூட்டிங், அப்போது செல்வமணி எங்கள் அசிஸ்டண்ட்டாக இருக்கார். கரெக்டாக எங்கே நம்ம மாதம்பட்டியில் அந்த டனல்லையே எங்கேயோ எல்லாம் ஏறி ஏதோ ஒரு சீன் எடுத்துகிட்ருக்காங்க நதியாக கூட. அப்போ பிரபு சார் கொஞ்சம் ஃப்ரீ,
அப்புறம் பிரபு சார் கூப்பிட்டுருந்தார். அங்கே போய் ஒரு ஓப்பனிங் கொஞ்ச நேரம் கதை சொன்னேன். பிரபு சார் அவருக்கு பிரபு சார் கதை கேட்குற அந்த அந்த இது நல்லா இருக்கு கட்டி பிடிச்சி ஐ எம் டூயிங் அப்படின்ட்டாப்புல. அவ்வளோதான். ஸோ எனக்கு உங்களுக்கு எப்படி இவர் கிடைச்சாரோ அல்லது இவருக்கு எப்படி நீங்கள் கிடைச்சிங்களோ அந்த மாதிரி எனக்கு பிரபு சார் கிடைச்சார். வித்தவுட் பிரபு நான் இன்றைக்கி இந்த மேடையில் நின்றுருக்க மாட்டேன். நான் டைரக்டரே ஆகிருக்க முடியாது. நான் அவர் ஓகே சொல்லிட்டார். அவர் ஓகே சொல்லிட்டாருன்னு மணி ஐயர்கிட்ட சொன்னோடனே அப்போ வாங்க அடுத்தது கார்த்திக் போய் சொல்லுங்கண்ணே. நான் கார்த்திக் அப்போ பிடிக்கிறதே ரொம்ப நாள் கஷ்டப்படுறேன். ஏன்னா கார்த்திக் வந்து 2வது படம் இளஞ்சோடிகள், அப்புறம் ராமநாராயண் சார் படம் ஒன்று அதானே அது நம்ம அந்த படம் ஷூட்டிங்கில் நம்ம போய் பார்க்குறேன். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே நான் டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே நேரம் வந்தாச்சுன்னு ஒரு படம் அவர் கூட அந்த படத்தில் அவர் நடித்தார். 2வது படம், அதுவும் 2வது படம் 3வது படம். அந்த டைரக்டர்கிட்ட நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். என்னை மேத்தா சார் சேர்த்து விட்டார். அப்புறம் எனக்கு முரளின்னு தான் அவர் தெரியும். முரளின்னு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப்புகளுக்கு தான் அவர் வந்து மரியாதையே கொடுக்க மாட்டார். தேடி போனாலும் கண்டுபிடிக்க முடியாது. அப்போவே அப்படி தான் கார்த்தி. ஆனால் பார்த்துட்டா உதய் ஹவ்யூ ஏய் கமான் என்ன அப்படி இப்போ படம் பண்ணலாம் நீ அப்போவே சொன்னியே. நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிக்கும்போதே நம்ம பண்ணலாமுன்னா வாங்க கதையை சொல்லுங்கள் அப்படின்னு கதை சொன்ன உடனே ஆச்சரியம் என்னன்னா கார்த்திக் கட்டி பிடிச்சா ஐ எம் டூயிங் இட். அந்த கேரக்டர் யார் பண்ணுறா? பிரபு பண்ணுறார். பிரபு சூப்பர், பிரபு கார்த்திக் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே காம்பினேஷன் சார். இது அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே மணிரத்னம் அதே காம்பினேஷன் அனௌன்ஸ் பண்ணுறாரு. நம்ம போகாத காலம் நான் 1.25 வருஷம் எடுத்தேன். அவர் 6 மாதத்தில் முடிச்சிட்டார். நாங்கள் தாண்டி வந்த கதைகளை விட அந்த கதையை உருவாக்கி நம்ம டைரக்டரான கதையை சொன்னாவே எல்லாம் மயக்கம் போட்டு விழுந்துருவீங்க. ஸோ நீ ஓரளவுக்கு மலையை பார்த்து ஆளை பார்த்து ஒரு கதை எழுதிட்டேன். வாழ்த்துக்கள் சார். இது சாதாரண விஷயம் இல்லை. அப்புறம் அபிராமிக்கு இந்த மலையில் அபிராமி கூட நேராக மலையை ஏற்றி தான் நீ கன்ஃபார்மே பண்ணியிருக்க. கொடுமைக்காரன்டா நீ. மலை ஏறினா தான் நீ ஹீரோயின், இல்லைன்னா ஹீரோயின் இல்லைன்னு. ஸோ ஒரு சுகமான ஒரு சுமையைத்தான் நீ சுமந்துருக்குறீங்க. அது இந்த படத்தில் எவ்வளவு அழகான அனுபவம் இருந்துக்காம இன்றைக்கி சிரிச்சுட்டு உட்காந்துருக்கான் பாருங்க. அந்த தயாரிப்பாளரும் சிரிச்சுட்டு நிற்கிறான் பாருங்க. இந்த சிரிப்பு தொடர வேண்டும். அது வெற்றியின் மூலமாக மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நீங்கள் அடைய வேண்டும் என்று